அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகில் ஒரு மனிதன் அநியாயமாக கொல்லப்படும் போது அந்த கொலையின் பாவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் மகனுக்கும் ஒரு பங்கு இருக்கவே செய்கிறது. ஏனெனில் அவர்தாம் முதலாக கொலை செய்து ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி அதை வழக்கில் கொண்டு வந்தவர். இறைவன் படைத்த முதல் மனிதரும் இறை தூதருமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரின் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட அவரது துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நீண்ட நாட்கள் உலகில் வாழ்ந்தனர். அவர்களின் மூலமாக சந்ததிகள் பல்கி பெருகினர். ஆரம்பத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கிடையே திருமணம் செய்து கொண்டனர். அதாவது சகோதரன் சகோதரியையே மணமுடித்து இனவிருத்தி செய்யும் நிர்பந்தமான சூழ்நிலை. அல்லாஹ்வின் ஆரம்ப வழிகாட்டல் அப்படித்தான் இருந்தது. மக்கள் பல்கி பெருகியதும் சகோதரிகளை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டுவிட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்நாளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒருமுறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவரது சந்ததிகளை அல்லாஹ் எடுத்து காண்பித்தான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகிய இளைஞரை கண்டார்கள். இவர் யார் என கேட்டபோது இறைவன் இவர்தாம் தாவூத் என பதிலளித்தார். இவரின் ஆயுட்காலம் எவ்வளவு என ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க 40 வருடங்கள் என அல்லாஹ் பதிலளித்தான். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் அதிக வருடங்கள் அவரை வாழ வைக்க மாட்டாயா என்று கேட்டார். அல்லாஹ், நான் இதற்கு மேல் அதிக ஆயுளை கொடுக்க மாட்டேன், நீர் வேண்டுமானால் உமது ஆயுளில் இருந்து கொடும் என கூறினான். தமக்கு கொடுக்கப்பட்ட 1000 வருட வாழ்நாளில் 60 வருட வாழ்நாளை தாவூத் நபிக்கு கொடுப்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒப்புக்கொண்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 940 வருடம் சென்ற பிறகு அவர்களின் உயிரை பறிக்க மலக்குல் மௌத் வந்தபோது, எனக்கு அல்லாஹ் 1000 வருட வாழ்நாள் அல்லவா கொடுத்துள்ளான், 940 வருடம்தானே முடிந்துள்ளது என ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார். நீர் உமது 60 வருட வாழ்நாளை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டீரே என கூறி அவர்களின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரை கைப்பற்றி விட்டனர்.